ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான அதே சமயத்தில் மிக சுவையான ஒரு பணியாரமும் சட்னியும் பார்க்க போகிறோம். வித்தியாசமாக பார்த்தீங்களா, திணையரிசியில் இன்றைக்கி நம்ம ஒரு பணியாரம், அதாவது இது மாதிரிங்க. திணையை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு, திணை கூட 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் 4 மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி ஆட்டி பாருங்கள். நல்ல கலராக இருக்குது, ஆனால் கேமராவில் தெரியல, மஞ்சள் கலராக ஆட்டி உப்பு போட்டு ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சு நான் எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம ஒரு அரை வெங்காயம், முட்டைக்கோசு, கேரட்டு, குடைமிளகாய், கருவேப்பிலந்தலை எல்லாம் போட்டு உப்பு போட்டு நம்ம பணியாரம் சுட போகிறோம். இதுக்கு சட்னி பாருங்கள், காம்போ அன்னாசி பழத்தில் செய்யப்பாரு. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு தக்காளி, இந்த வெங்காயத்தில் அரைவாசி மாவு போட்டுக்கலாம், அரைவாசி சட்னி. இந்த சின்ன சைஸ் தக்காளி போதுங்க. கொஞ்சம் கடுகு, வெங்காயம் தாளிதம் பண்ணி, இந்த வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கரம் மசாலா, காஞ்ச மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் வேண்டாம். இந்த பாருங்கள், நான் அரை பழத்தை அரிஞ்சு நல்லா சீவி மிக்சியில் விட்டு கோர்ஸாக வச்சுருக்கிறேன். இதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணணும்னா நமக்கு பைனாப்பிள் தொக்கு சட்னி மாதிரி ரொம்ப நைஸாக வராது. இப்போ நான் இந்த வெங்காயம், மிளகாய் எல்லாம் நறுக்கி மாவில் போட்டு பணியாரக்கலை வச்சு பணியாரம். இந்த பக்கம் ஒரு பேன் வச்சு வெங்காயம், தக்காளி போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கடைசியாக நம்ம ஃபைனலாக இந்த கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிற அன்னாசி பழத்தை போடலாம். இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ் செய்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இப்போ நான் பணியாரக்கல்லை வச்சு ஊற்றிட்டேன். கல் முதலே வச்சுருந்ததுனால நல்லா சூடாகிடுச்சு. ஒரு பக்கம் ஊற்றிட்டு 2வது பக்கம் திருப்பிட்டு, உங்களுக்கு அந்த திணையோட கலர் நல்லா தெரியும். மஞ்சள் கலர் மாவில் தெரியல, ஆனால் கண்ணில் தெரியுது, கேமராவில் தெரியல. இது பாருங்கள். இப்போ நான் திருப்பி போட்டு நம்ம இது பண்ணலாம். சட்னி பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சு ஒரே ஸ்பூன் எண்ணெய், அதிகம் வேண்டாம், கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் கிடையாது. பூண்டு, இஞ்சியெல்லாம் வேண்டாம். ஏன்னா அன்னாசி பழம் போடுறதுனால அந்த டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். இப்போ நான் கோர்ஸாக அரைச்ச பைனாப்பிளை போட்டு இதை நல்லா கலந்து விட்டால் சட்னி ரெடி ஆயிடும். இப்போ நான் பணியாரத்தை 2 பக்கம் திருப்பி போட்டு இதையும் செஞ்சுட்டு நம்ம டிஸ்பிளே செய்கிறப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட திணை பணியாரமும் அன்னாசி பழ தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இது இங்கே நேரில் நல்ல மஞ்சள் கலராக இருக்குது, கேமராவில் ஒரு மாதிரி அப்படி மஞ்சள் கலர் கிடைக்கல. இப்போ நம்ம இந்த திணையோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இதில் அந்த காலத்தில் திணையும் தேனும் ஒரு உணவாகவே இருந்தது. ஆண் மலட்டுத்தன்மைக்கு நல்லதுன்னு அந்த காலத்தில் ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சரியான ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 மடங்கு அயன் இருக்கிறதுனால ஜீரணம், மலச்சிக்கலுக்கு நல்லது. விட்டமின் B1 இருக்கிறதுனால நரம்புக்கு நல்லது, முடிக்கு நல்லது, உடல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. அயன் இருக்கிறதுனால ஆர்பிசி ரெட், நம்ம சிகப்பு அணுக்கள்னு சொல்லுவோம், அதை நல்லா பேலன்ஸ் பண்ணுது. இரத்த சோகையை தடுக்குது. கால்சியம் பாஸ்பேட் இருக்கிறதுனால எலும்புக்கு நல்லது, குழந்தைகளோட உடல் வளர்ச்சிக்கு நல்லது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதனால் சர்க்கரைக்காரு தாராளமாக வாரம் 1 முறை 2 முறை எடுத்துக்கலாம். டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவையே இது குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் எல்டிஎல், கெட்ட கொழுப்பு அளவையும் இந்த திணை கொடுக்குறாங்க. வாரம் 1 முறை 2 முறை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். குளூட்டன் ஃப்ரீ, அதனால் கோதுமை குளூட்டன் இது அலர்ஜி இருக்கிறவங்க இதை அதுக்கு மாற்று எடுத்துக்கலாம். இது நல்ல வயிறுக்கு நிறைவான ஃபுல்னஸ் கொடுக்கறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்டெல்லாம் இருக்கிறதுனால சர்க்கரை, கேன்சர், ஹார்ட் ட்ரபிள், அந்த மாதிரி பெரிய நோய்க்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதுக்கு கிராமத்தில் ஒரு பழமொழி என்னென்னா, திணை இதயத்திற்கு துணை அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதே போல் இப்போ நம்ம பைனாப்பிள், நம்ம இந்த அன்னாசி பழம் எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் சி ரிச்சாக இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அது ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கேன்சருக்கு நல்லது, ஜீரணம், அலர்ஜி இதுக்கெல்லாம் நல்லது, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. விட்டமின் சி இருந்தாவே போதும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, உடலில் வர நோயை எதிர்த்துக்கோ, நமக்கு நோய் வராது, ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். எல்லாத்துக்கும் இந்த அன்னாசி பழம் ரொம்ப நல்லது. முதல்ல சீசனுக்கு தான் வரும், இப்போ வருஷம் முழுக்க கிடைக்கிது. இந்த அன்னாசி பழ தொக்கு கூட
பழமாக இருக்கிறப்ப நம்ம அப்படியே சாப்பிட்க்கலாம். ஒரு சில டைம் நம்ம வாங்கிட்டு வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும், அந்த டைம் இது செஞ்சு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை திணை பணியாரமும் அன்னாசி பழ தொக்கு காம்போவாக செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க அசத்துங்க செய்து. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வேனிஸ் பேக்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.